Good morning, students. Today we are going to learn the supplementary reading Sindbad, My First Voyage. Sindbad, My First Voyage. வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம படிக்க போகிற பாடத்தின் தலைப்பு சிந்துபாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ். மை ஃபர்ஸ்ட் வாயேஜ் அப்படிங்கிறது பயணம். சிந்துபாத் அப்படிங்கிற கேரக்டர் நமக்கு நல்லாவே தெரியும். த ஃபிக்ஷனல் கேரக்டர். சரிண்ணா, அவரோட ஃபஸ்ட்டு பயணம், ஃபஸ்ட் வாயேஜை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 97, தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டில் சப்ளிமெண்ட்ரி ரீடிங். Sindbad the sailor is a fictional mariner and the hero of a story cycle of Middle Eastern origin. He is described as a man from Baghdad during the early Abbasid Caliphate, 8th and 9th centuries. In the course of 7 voyages throughout the seas, east of Africa and south of Asia, he has fantastic adventures in magical realms, encountering monsters and witnessing supernatural phenomena. சிந்த்பாத் அப்படிங்கிற கேரக்டர் நமக்கு தெரியும். அந்த கேரக்டர் ஒரு சைலர், கடற்பயணம் மேற்கொள்கிற ஒரு ஃபிக்ஷனல் மரைனர். ஃபிக்ஷனலாக கதை, சரிண்ணா. மரைனர் அப்படிங்கிறது கடல் பயணம் இருக்கும். அண்ட் த ஹீரோ ஆஃப் ஸ்டோரி சைக்கிள் ஆஃப் மிடில் ஈஸ்டர்ன் ஆர்ஜின். இந்த சிந்த்பாத் கதை அப்படிங்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு வகையான கேரக்டர். ஹீ இஸ் டிஸ்கிரைப் as a man from Baghdad during the early Abbasid Caliphate. அவர் எந்த நகரத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, பாக்தாத் அப்படிங்கிற கண்ட்ரியில் 8th and 9th centuries, 8ஆம் 9ஆம் நூற்றாண்டில் அவரை பற்றின நிறைய கதைகள் உருவாயிருக்கு. இந்த கோர்ஸ் ஆஃப் 7 voyages, அவர் 7 பயணங்கள், கடற்பயணங்களை மேற்கொண்டிருக்கார். த்ரூ அவுட் த சீஸ் ஈஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா, கிழக்கு ஆஃப்ரிக்கா, அண்ட் சவுத் ஆஃப் ஏசியா, தெற்கு ஆசியா பகுதிகளிலும் அவர் அப்படின்னிருக்கார் பயணங்கள் மேற்கொண்டிருக்கார். He has fantastic adventures in magical realms. அதில் அவருடைய அனுபவத்தெல்லாம் பார்த்துருக்காரு. என்னென்னா மேஜிக்கல் realms, மந்திரங்கள், என்கவுண்டரிங் மான்ஸ்டர்ஸ், அரக்கர்களை மேற்கொள்ளுதல், அண்ட் விட்னஸிங் சூப்பர் நேச்சுரல் ஃபினோமினா. ஃபினோமினா அப்படிங்கிறது ஈவெண்ட்ஸ், நிகழ்வுகள். சூப்பர் நேச்சுரல், அற்புத நிகழ்வுகள்ங்கிறது சூப்பர் நேச்சுரல் நிகழ்வுகள்லாம் இவர் அந்த பயணங்களில் பார்த்துருக்காரு. In this extract, the rich Sindbad describes his first voyage to the poor Sindbad porter. This is in this extract அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது. சரி, ஒரு பெரிய புக்கிலேருந்து ஒரு சிறு பகுதி மட்டும் எடுக்கிறத நம்ம எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ரிச் சிந்துபாத், அந்த ரிச் அப்படிங்கிறது பணக்காரர், ரிச்சுக்கு ஆப்போசிட் புவர். சரி, இந்த பணக்கார சிந்துபாத் டிஸ்கிரைப்ஸ், விவரிக்கார் அவருடைய முதல் பயணத்தை. ஹிஸ் ஃபர்ஸ்ட் வாயேஜ் டு த புவர் சிந்துபாத். டு த புவர்னா ஏழையான சிந்துபாத். அவர் ஒரு போர்ட்டர். மை ஃபாதர் வாஸ் எ ரிச் மெர்ச்சன்ட். வென் ஹி டைட் ஐ வாஸ் ஸ்டில் யங். ஹி லெஃப்ட் பிஹைண்ட் எ பிக் வெல்த். However, I was an inexperienced, thoughtless youth and spent all his wealth foolishly. என்னுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய மெர்ச்சன்ட், வணிகர். when he died I was still young. அவர் இறக்கும் பொழுது நான் இள வயதிலே இருந்தேன். he left behind a big wealth. அவர் மிகப்பெரிய வணிகர், அதனால் எனக்கு மிகப்பெரிய சொத்துக்கள் என்ன பண்ணியிருந்தார், வைத்திருந்தார். however, I was an inexperienced, thoughtless youth. நான் சிந்தனை இல்லாத ஒரு அன்பமற்ற ஒரு இளைஞனாக இருந்தேன். அண்ட் ஸ்பெண்ட் ஆல் ஹிஸ் வெல்த் ஃபூலிஷ்லி. அவருடைய செல்வத்தெல்லாம் நான் முட்டாள்தனமான வழிகளில் செலவழித்து விட்டேன். ஐ ரிட்டர்ன் டு மை சென்சஸ் ஒன்லி ஆஃப்டர் த லாஸ் ஆஃப் ஆல் த வெல்த். ஐ டிசைடட் டு sail ஃபார் த Persian Gulf with some goods. Our group sailed from one country to another, selling the goods. One day, when we were on board, we saw a beautiful small green island. Just to have some fun,
We all got down on that green patch. We were hungry, and so we decided to cook some food there. As soon as we lit the fire for cooking, we got a jerk. The island was trembling. It was no island, it was the back of a huge animal which got disturbed when the fire was lit on his back. We were terrified. When we realized this, everyone jumped into the sea to save his life. Most of them boarded the ship, but a few were not so fortunate. Before they could climb up, the captain started the ship hurriedly, leaving behind a few sailors who were still struggling in the sea for their life. I was one among those strugglers. Fortunately, I caught hold of a big piece of wood floating nearby and held on to it. I returned to my senses only after the loss of all the wealth. என்னுடைய வளங்கள் சொத்துக்களை எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உணர்வே வந்தது. ஐ டிசைடட் டு sail ஃபார் த பெர்சியன் கல்ஃப் வித் சம் ரூட்ஸ். ஆகவே நானும் தொழில் பண்ணுவதற்காக பெர்சியன் கல்ஃபுக்கு பயணம் செய்ய விரும்பினேன். கடல் பயணம், செயில் அப்படிங்கிறது கடல் பயணம். அவர் குரூப் sailed ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர். நாங்கள் ஒரு குரூப்பாக இருந்தோம். எங்களுடைய பயணங்கள் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு உள்ளோம். செல்லிங் த குட்ஸ், நாங்கள் கொண்டு போன பொருட்களை விற்பனை செய்வதற்காக நாங்கள் நாடுகளாக பயணம் மேற்கொண்டோம். ஒன் டே we were on board. ஒரு நாள் நாங்கள் பயணம் செய்திருக்கோம். we saw a beautiful small green island. ஒரு அழகான பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவை ஐலாண்டு பார்த்தோம். ஜஸ்ட் டு ஹாவ் சம் ஃபன் we all got down on that green patch. நாங்கள் அதில் கொஞ்சம் இலைப்பாறுவதற்காக அந்த க்ரீன் கலரில் இருக்க பேட்ச், பச்சை பசுன்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன பண்ணோம், இறங்கினோம். we all got down. we were hungry and so we decided to cook some food there. நாங்கள் எல்லாம் பசியாக இருந்த காரணத்தினால் அந்த இடத்துல சமையல் செய்யலாம் என்று முடிவெடுத்தோம். as soon as we lit the fire for cooking, we got a jerk. நாங்கள் வந்து சமையல் செய்வதற்காக தீயை பற்ற வைப்போம். அந்த தீயை பற்ற வைக்கும்போது ஒரு ஜெர்க், ஒரு ஆட்டம் ஏற்பட்டது. The island was trembling. அந்த ஐலண்ட் என்ன பண்ணுது, ட்ரெம்பிளிங், ஆட்டம் தொடங்குகிறது, அதிர்கிறது. இட் வாஸ் நோ ஐலண்ட், அது உண்மையிலே ஒரு ஐலண்ட் இல்லை. இட் வாஸ் த பேக் ஆஃப் எ ஹியூஜ் அனிமல். அது ஒரு பெரிய ஹியூஜ் அப்படின்றது பெரிய மிருகத்தோட பின்பகுதி. விச் காட் டிஸ்டர்ப் when the fire was lit on his back. அதில் நாங்கள் தீயை சமையல் பண்ணுவதற்காக பற்ற வைத்த உடனே அந்த அனிமல் டிஸ்டர்ப் ஆகி அது நகர ஆரம்பித்தது. we were terrified when we realized this. இதை உணரும் பொழுது நாங்கள் மிகவும் பயந்து போனோம். everyone jumped into the sea to save his life. உடனே அந்த அனிமல் மேலே வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கடலுக்குள்ளே குதிக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக. மோஸ்ட் ஆஃப் தெம் போர்டட் த ஷிப். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்த கப்பலை அடைந்து விட்டார்கள். பட் எ ஃபியூ வர் நாட் ஸோ ஃபார்ச்சுனேட். ஆனால் அதில் இருந்த பயணம் செய்த சிலருக்கு வந்து நல்லதாக இல்லை. பிஃபோர் they could climb up, the captain started the ship hurriedly, leaving behind a few sailors who were still struggling in the sea for their life. அந்த கேப்டன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சிலர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஷிப்பை அங்கேருந்து வேகமாக நகர்த்த ஆரம்பித்து விட்டார். சிலர் வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து கண்டுக்கிட்டாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷிப்பை நகர்த்த ஆரம்பித்து விட்டார்கள். ஐ வாஸ் ஒன் அமாங் தோஸ் ஸ்ட்ரகிளர்ஸ். அதில் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததில் நானும் ஒருவன். ஃபார்ச்சுனேட்லி I caught hold of a big piece of wood floating nearby and held on it. அதிர்ஷ்டவசமாக என் கையில் ஒரு பெரிய மரத்துண்டு கிடச்சிது. நான் அதை பற்றி கொண்டேன். அதை பிடிச்சே நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளோட்டிங் நியர்பை அண்ட் ஹெல்ட் ஆன் இட் டூ. அதை பிடித்து கொண்டு நான் கடலில் மிதந்து கொண்டு வருகிறேன். நெக்ஸ்ட்
Next page. I was being tossed by the powerful sea waves, but I held on to the wood and kept floating for a long time. At last, I was thrown on an island. I was very tired and extremely hungry, but on the island there was nothing to eat except a few herbs. Due to the continuous struggle in the seawater, my limbs became stiff and refused to move. I somehow managed to crawl to get a few herbs. I ate them and quenched my thirst from a spring on the island. I was being tossed by the powerful sea wave. கடல்கள் மிகவும் பயங்கரமான கடல் அலைகளால் நான் அங்கும் இங்கும் அழைக்கப்படுகிறேன். பட் ஐ ஹெல்ட் ஆன் டு த வுட். ஆனால் அந்த வுட்டை நான் என்ன பண்ணுறேன், இறுக்கமாக பற்றிக்கொள்கிறேன். அண்ட் கேட் ஃப்ளோட்டிங் ஃபார் எ லாங் டைம். அதனால் அந்த மரக்கட்டை பற்றி கொண்டு இருக்கேன். மிதந்து கொண்டு ரொம்ப நேரம் மிதந்து கொண்டே இருக்கேன். அட் லாஸ்ட் ஐ வாஸ் த்ரோன் ஆன் அன் ஐலாண்ட். கடைசியாக ஒரு ஐலாண்டு, ஒரு தீவில் இந்த கடல் அலை என்னை கொண்டு போய் சேர்க்கிறது. ஐ வாஸ் வெரி டயர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி. நான் மிகவும் களைப்பாகவும் பயங்கர பசியாகவும் இருந்தேன். பட் ஆன் த ஐலாண்ட் தெர் வாஸ் நத்திங் டு ஈட் எக்ஸப்ட் எ ஃபியூ ஹெர்ப்ஸ். ஆனால் அந்த தீவில் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை, சில புற்கள் தான் காணப்படுகிறது. டியூ டு த கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள் இன் த சீ வாட்டர், மை லிம்ஸ் பிகம் ஸ்டிஃப் அண்ட் ரெஃப்யூஸ் டு மூவ். இவ்வளோ நேரம் ரொம்ப போராட்டமாக இந்த கடலில் வந்ததுனால என்னுடைய லிம்ஸ், என்னுடைய கால்கள்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிட்டு அண்ட் ரெஃப்யூஸ் டு மூவ். என்னால் நடக்கவே முடியவில்லை. ஐ சம் ஹவ் மேனேஜ் டு க்ரால் டு கெட் அ ஃபியூ ஹெப்ஸ். நான் தவழ்ந்து, க்ரால் அப்படிங்கிறது இந்த குழந்தை தவழுதுன்னு சொல்லுவோம்னா, அது என்னால் நடக்க முடியல. இருந்தாலும் நான் தவழ்ந்து போய் அதில் இருக்கக்கூடிய சில செடிகள், மூலிகை செடிகளை நான் என்ன பண்ணுறேன், எடுத்தேன். ஐ ஏட் தெம் அண்ட் குவின்ஸ்ட் மை ட்ராஸ்ட். அதை நான் சாப்பிட்டதுனால என்னுடைய தாகம் என்ன பண்ணிட்டது, அந்த தீவில் அடங்கிவிட்டது. As I walked further in this strange land, I met a man. The man asked me where I had come from and who I was. I poured out my misfortune to him. The man felt pity when he heard my sad story. He took me inside a cave. There were a number of men present. They were all slaves of the king of the island. Those men were kind. They served me good food and drink and treated me well. நான் கஷ்டப்பட்டு as I walk further in the strange land, இந்த அந்நியமான இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நடந்து வந்து கொண்டிருக்கேன். அப்போது ஒரு மனிதனை சந்தித்தேன். The man asked me where I had come from and who I was. அந்த மனிதன் என்னை பற்றி விசாரிச்சான். நீ எங்கேருந்து வருகிற, நீ யார் அப்படின்னு. I poured out my misfortune to him. என்னுடைய மிஸ்ஃபார்ச்சூன் ஃபுல்லாக நான் அவன்கிட்ட வெளிப்படையாக சொன்னேன். The man felt pity when he heard my sad story. அந்த மனிதன் எனக்காக ரொம்ப இறக்கப்பட்டான். என்னுடைய சோக கதை கேட்டு இறக்கப்பட்டான். He took me inside a cave. அவன் என்னை ஒரு குகையினுள் அழைத்து சென்றான். There were all slaves of the king of the island. அங்கே இருந்தது எல்லாமே அந்த ராஜாவின், அந்த இடத்தை, அந்த தீவை ஆளக்கூடிய ராஜாவின் அடிமைகள். Those men were kind. அவங்க எல்லாமே மிகவும் அன்பானவர்கள். They served me good food and drink and treated me well. அவங்க எல்லாரும் எனக்கு நல்ல உணவும் குடிப்பதற்கு தேவையான தண்ணீரையும் என்னை மிகவும் நன்றாக நடத்தினார்கள். Later on, they produced me in front of the king, Mirza, who was the ruler of the island. I narrated my tale of suffering and hardship to the king. The king was a noble and kind person. He sympathized with me and appointed me as an officer on the spot. அதுக்கப்புறம் அவங்க என்ன அந்த நாட்டின் ராஜா மிர்ஜான் அப்படிங்கிற ராஜாட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவர் தான் இந்த தீவினுடைய ராஜா. ஐ நரேட்டட் மை டேல் ஆஃப் சஃபரிங் அண்ட் ஹார்ட்ஷிப் டு த கிங். நான் என்னுடைய சோக கதையை நான் அவர்கிட்ட சொன்னேன்.
The king was noble and kind person. அந்த ராஜாவே மிகவும் அன்பாகவும் இரக்கமாகவும் இருந்தான். He sympathized with me. அவர் எனக்காக பரிதாபப்பட்டார். And appointed me as an officer on the spot. அந்த இடத்துல என்ன அந்த தீவில் ஒரு ஆஃபீஸராக நியமித்தார். Soon I became friendly with the people of the island. There were a number of other small islands nearby. These islands were under King Mirjan too. During my stay, I witnessed a number of remarkable sights. The sea water around the islands contained huge and terrible fishes. A few were 100 times bigger than the largest ship. Once I saw a fish that had a head like a bull. I witnessed many unimaginable wonders. Soon I became friendly with the people of the island. அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்களுடன் சீக்கிரத்திலே நான் நண்பராக பழக ஆரம்பித்து விட்டேன். There were a number of other small islands nearby. இதே மாதிரி நிறைய சிறு சிறு தீவுகள் இந்த தீவை சுற்றி இருக்கிறது. These islands were under King Mirjan too. இதுவுமே இந்த கிங் ராஜா மிர்ஜான் கண்ட்ரோலில் தான் எல்லா ஐலாண்டுமே இருக்குது. During my stay, I witnessed a number of remarkable sights. அங்கே நான் தங்கியிருந்த பொழுது நான் பார்த்தேன் நிறையா ரிமார்க்கபிள் சைட்ஸு, நிறைய காண கிடைக்காத காட்சிகளெல்லாம் நான் என்ன பண்ணேன் பார்க்கின்றேன். The sea water around the islands contained huge and terrible fishes. அந்த கடலில் வந்து எப்படி இருக்குன்னா நிறைய பெரிய பெரிய ஹியூஜ் அண்ட் டெரிபிள் பயங்கரமான மீன்கள் காணப்படுகிறது. A few were 100 times bigger than the largest ship. சில மீன்கள்லாம் பெரிய பெரிய ஷிப்போட 100 மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய மீன்கள்லாம் அங்கே பார்க்க முடியும். Once I saw a fish that had a head like a bull. நான் ஒரு தடவை ஒரு மீனை பார்க்கும்போது அதோட ஹெட் எப்படி இருந்தது அப்படின்னா புல், எறும்பு மாட்டு தலையை மாதிரி அது என்ன பண்ணுகிறது, ஒரு புல், ஒரு மிகப்பெரிய புல், நம்ம காலமாட்டெலாம் சொல்கிறோமோ லைக் தட். I witnessed many unimaginable wonders. நான் அங்கே நிறைய கற்பனை கூட எட்ட முடியாத நிறைய காரியங்களை அங்கே பார்த்தேன். Ships from different parts of the world visited the small island kingdom's port regularly. Every day I would ask the visiting sailors about my city, Baghdad. But no one knew about my city. I longed to go back home. Ships from different parts. பல இந்த உலகத்தின் பல இடங்களில் இருக்கக்கூடிய கப்பல்களும் இந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய போர்ட்டு துறைமுகத்திற்கு வருகிறது. எவ்ரிடே ஐ வுட் ஆஸ்க் தி விசிட்டிங் sailors about my city, பாக்தாட். இங்கே வரக்கூடிய sailors-டெல்லாம் நான் என்னோடய சிட்டி பாக்தாட்டை பற்றி கேட்பேன். பட் நோ ஒன் நியூ அபவுட் மை சிட்டி. ஐ லாங் டு கோ பேக் ஹோம். ஆனால் யாருக்குமே என்னோடய சிட்டியை பற்றி தகவல் தெரியலை. நான் வீட்டுக்கு போகிறதுக்கு விரும்பி கொண்டு இருக்கிறேன். One day when I was standing on the port, I saw a ship approaching the port. It was the same ship which had sailed further after leaving me behind, struggling in the sea. When the captain of the ship saw me, he was greatly surprised to find me alive. He and the other crew members hugged me with happiness. The captain handed over my goods to me, which had been left on the ship. ஒரு நாள் நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு கப்பல் வந்து எங்களுடைய போர்ட்டை நோக்கி வருகிறது. இது நான் பயணம் பண்ண அதே சேம் ஷிப். என்னை அந்த கடலில் அப்படியே விட்டுட்டு அந்த கேப்டன்ஷிப் பெற்று போனாங்களா, அதே கப்பல் தான் என்ன பண்ணுறது மறுபடி வருகிறது. When the captain of the ship saw me, அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் saw me, அந்த கப்பலில் இருக்கக்கூடிய கேப்டன் வந்து என்னை பார்த்தவுடன் அவருக்கு மிகவும் ஆச்சரியம், இவர் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். He and the other crew members hugged me with happiness. அங்கே இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் என்னை ஹக் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாருக்கும்.
The captain handed over my goods to me, which had been left at the ship. அந்த கேப்டன் நான் கொண்டு வந்த பொருளெல்லாம் கப்பலில் இருந்ததில்ல, அந்த பொருளெல்லாம் மறுபடியும் என் கையிலே தந்தார். Among my goods, I chose a few valuable items and presented those to the kind king. In return, the king also gave me expensive presents. The ship stayed on the island for a few days. Meanwhile, I did good business and earned a lot of money. என்னோடய பொருட்கள்லாம் தந்ததெல்லாம் இல்லை, சில ரொம்ப மதிப்பு மிகுந்ததை நான் அந்த கிங்குக்கு வந்து கொடுத்தேன். அதே மாதிரி அந்த கிங்கும் எனக்கும் விலையுறந்த பல பரிசுகளை தந்தார். அந்த கப்பல் வந்து சில நாட்கள் இதே துறைமுகத்தில் இருந்தது. அந்த டைமில் நான் வந்து பிஸ்னஸ் செஞ்சு நிறைய பணத்தை சம்பாதிச்சேன். When it was time to leave, I went to meet the king. I thanked the king for his kindnesses and all the favors he had done to me. The king again gave me many valuable farewell gifts. Finally, I returned to my city, Baghdad, as a rich man. நாங்கள் அங்கேருந்து கிளம்பக்கூடிய நேரம் வரும்போது நான் அந்த ராஜாவை சென்று சந்தித்தேன். அவருக்கு நன்றி கூறினேன். அவருடைய இறக்கத்திற்காகவும் அன்பிற்காகவும் நான் நன்றி சொன்னேன். த கிங் அகெயின் கிவ் மீ மெனி வேல்யூபிள் ஃபேர்வெல் கிஃப்ட்ஸ். அதனால் அந்த கிங் வந்து எனக்கு மறுபடியும் சில பரிசுகளை, நல்ல மதிப்பு உள்ள பரிசுகளை ஃபேர்வெல் கிஃப்டாக கொடுத்தாரு. கடைசியாக நான் என்னுடைய சிட்டி பாக்தாத்துக்கு ஒரு செல்வந்தனாக மீண்டும் வந்து சேர்ந்தேன். Sinbad completed the tale of his first voyage. The poor porter Sinbad was listening to the amazing tale of Sinbad with all wonder. Sinbad the sailor then bade goodbye to the poor porter and asked him to come the next day to hear the tale of his new voyage. But before leaving, he presented Sinbad a purse full of gold coins. The unexpected riches overjoyed Sinbad the porter. He thanked his rich host and went home. இதோட அந்த சிந்துபாத் வந்து ஏற்கனவே பார்த்தோம், ஒரு புவர் சிந்துபாத்தை கதையை சொல்லிட்டு இருந்தார். அவருடைய ஃபர்ஸ்ட் வாயேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. த புவர் போர்ட்டர் சின்பாத் வாஸ் லிசனிங் டு த அமேசிங் டேல் ஆஃப் சின்பாத் வித் ஆல் ஒண்டர். அந்த புவர் போர்ட்டர் சின்பாத் வந்து மிகவும் அருமையாக கவனித்து கொண்டு இருந்தார். Sinbad the sailor then bade goodbye to the poor porter and asked him to come the next day to hear the new tale of his new voyage. மறுபடியும் இந்த ரிச் சிந்துபாத் வந்து அவருக்கு பை சொல்லிட்டு, நாளைக்கு நீ இந்த டைமுக்கு இங்கே வா, நான் என்னோடய இன்னொரு பயணத்தை பற்றின கதையை நான் உனக்கு சொல்லுகிறேன். பட் பிஃபோர் லீவிங், ஆனால் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹி பிரசன்டட் சின்பாத் a purse full of gold coins. ஒரு பர்ஸ் நிறைய அவர் என்ன பண்ணுறாரு, கோல்டு காயின்ஸை கொடுக்காரு. த அன்எக்ஸ்பெக்டட் ரிச்சஸ் overjoyed Sinbad the porter. இது எதிர்பாராத சிந்துபாத் மிகவும் சந்தோஷப்படுறாப்புல. He thanked his rich host and went home. அவர் நன்றி சொல்லிவிட்டு அவருடைய வீட்டுக்கு கடந்து செல்கிறார். இதோட இந்த பாடம் முடிந்தது. யூ ஹாவ் டு ரைட், உங்களுடைய ஹோம்ஒர்க் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ரைட் த glossary and match the following in choose the correct options from the இந்த மூணுமே யூ ஹாவ் டு ரைட் இன் யுவர் இங்கிலீஷ் நோட்புக். சரி, glossary, match the following and choose the correct option from the one. இந்த மூணுமே you have to write in your English note or rough note and submit to the teachers. Thank you, students.